From my employee to business transition வந்துட்டு there was a overlapping period. 2004-5 first jobல வந்துட்டு I bought a small apartment and I sold it at 2007. Around 2011 I quit IT full time and then become entrepreneur full time. இனிஷியலாக ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்ற போது சக்சீட் ஆகுதோ இல்லையோன்றது ரெண்டாவது, அதை அட்டெம்ப்ட் பண்ணணுன்ற கரேஜ். You don't control tomorrow. One point in time when we figured out, right, yes, we don't control tomorrow. That actually removed the fear. If you do small also, you can fail. You do large also, you can fail. You don't try also, you can fail. So why should you worry about it? Let's do it. What is one thing that you've learned down the lane and you stick to it firmly as of now as a businessman? Lot of people we say, but we have a different understanding. Change is the only thing which is permanent. When we are ready to adapt and we know change is a permanent thing, we will adapt and we will be top of it. The financial discipline in a business is going to be extremely important for anybody. எங்களோட இதில் வந்து டிஎன்ஏல வந்து we call it as a tinkerer mindset. இப்போ நாங்கள் இந்த இடத்துல பிராண்டட் ரெசிடென்ஸ் பண்ணுன்றது கோல் போஸ்ட். அந்த பிராண்டட் ரெசிடென்ஸில் ப்ராடக்ட்டை எப்படி ஷேப் அப் பண்ணுன்றது, எவ்ரி இம்ப்ரூவ்மெண்ட் ஐ பிரிங் ஐ எம் கோயிங் டு கிவ் அ பெட்டர்மெண்ட் டு த பீப்புள் who are going to live there. எந்த விஷயங்கள்லாம் இருந்தால் வாட் attributes should they hold in order to be successful? ஸோ எல்லா இடத்துலையும் அட்வைஸ்னா டூ ஸ்மார்ட் ஒர்க்னா, பட் வென் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராச் யுவர் ஹார்ட் ஒர்க் ஒன்லி அலோவ்ஸ் யூ டு டூ ஸ்மார்ட் ஒர்க். ஓகே, ஸோ ஹவு மெனி பீப்புள் ஆர் ரெடி டு பர்ன் த மிட் நைட் ஆயில் அண்ட் புட் த ஹார்ட் ஒர்க்? நம்மளோட மைண்ட் செட் என்னன்னா, எனக்கு இதுவே போதுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கும். 10 கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டாங்கன்னா ஐயோ 10 கோடி ரூபாய் சம்பாரிச்சாச்சு போதும். See, it is not about money, right? What do we create for the future generation? Success is actually shabby. Keep doing more mistakes. So fail fast, fail differently. Branded property is in ECRல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? Can you please tell us about that? Design table மட்டும் that project was sitting for 2 years to create. This would be one of the most interesting project in Chennai. We call it as a one side as a earth and a forest site. 32 ஏக்கர்ல 300 வீடு தான் இருக்கு. And we are having a 5-star hotel which we have signed with Taj, and we are working with the international brand which is going to come as a branded residence. So this will be a 3.5 acre deep blue lagoon. எல்லா ஸ்டார்ட்அப் சக்சீட் ஆகுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ வாட் ஷுட் பி த பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் ஃபார் எவ்ரி ஸ்டார்ட் அப்? இந்த ஸ்டார்ட் அப் என்வாயர்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஐடியாவுக்கு தான் வந்து நிறைய வேல்யூவேஷன் கொடுக்குறாங்க, ரைட்? இட் இஸ் அபவுட் எக்ஸிக்யூஷன். எஸ், ஸோ அருண் ஒரு லீடிங் ஆண்டர்ப்ரனராக இப்போ இருந்துட்டு இருக்கீங்க. நிறைய பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு பிரெயின் சைல்டாக யூ பீன் ஒர்க்கிங். இன்ட்ரெஸ்டிங்கான இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், இன்ஃபேக்ட் முக்கியமாக அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ரொம்பவே அழகாக ஸ்கேல் அப் பண்ணி அதுக்கான ஒரு க்ரோத் நீங்கள் காமிச்சிட்டு இருக்கீங்க. பட் வீவ் ஆல்சோ நோன் யூ ஆஸ் லைக் ஹவ் யூ ஸ்டார்டட். ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பெருசாக எந்த வித சப்போர்ட்லாம் இல்லை, பெரிய ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்துலாம் வராமல் ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண ஒரு கரியர் ஜஸ்ட் கோயிங் இன் த ரைட் பாத் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம்? From my employee to business transition வந்துட்டு there was a overlapping period. So 2008ல வந்துட்டு as a part time I started real estate. ஸோ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு போனோன்னா 2004-5 ஃபர்ஸ்ட் ஜாபில் வந்துட்டு ஐ பாட் அ ஸ்மால் அப்பார்ட்மெண்ட் அண்ட் ஐ சோல்ட் இட் அட் 2007. ஸோ தட் இஸ் அ இன்ட்ரெஸ்ட் வேர் ஓகே ரியல் எஸ்டேட் நம்ம பண்ண முடியும். ஏன்னா ஐ வாஸ் இன் ஐடி. ஸோ ஐடியில் இருந்தப்போ இந்த ரியல் எஸ்டேட் இந்த ஒரு டிரான்சாக்ஷன் கேவ் சம் ஐடியாஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி 2008ல் ஐ பாட் 1 ground land and built 3 units and sold. That's how it started. So around 2011 I quit IT full time and then become entrepreneur full time. ஓகே, பட் ரியல் எஸ்டேட்ன்றதை தாண்டியுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்போ வந்து இந்த பைஜூஸ் ஆப் மாதிரி ஒரு லேர்னிங் ஆப் வந்து லாங் பேக், ஐ திங்க் பேக் இன் 2008 சம்வேர் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அ லாட் ஆஃப் அதர் இன்ட்ரெஸ்டிங் வெஞ்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி புதிய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஆஸ் எ ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறப்போ இனிஷியலாக ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்ற போது கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் எடுக்கிறதுக்கு. அது எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எடுத்தீங்க? சக்சீட் ஆகுதோ இல்லையோன்றது ரெண்டாவது, அதை அட்டெம்ப்ட் பண்ணணுன்ற கரேஜ். There is one learning which I had in my life which was a very interesting learning. So I was in a spiritual session with ஒரு Pakistani lady. Okay, so we were in a retreat, spiritual retreat for 5 days. So அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கல ப்ளஸ் ஒருத்தர் அதில் பேசிகிட்டு இருக்கல. ஒன் ஆஃப் த கான்வர்சேஷன் said you don't control tomorrow. Okay, you accept it. So when you want to be an entrepreneur, when somebody says you don't control tomorrow and you have to accept it, it has been ஒரு மாதிரி
mind blowing and you are like not able to accept it, and you had a headache for 3-4 days it was going on. And at one point in time when we figured out, right, yes, we don't control tomorrow, அப்படினேல வந்துட்டு that actually removed the fear, right? So when you don't control tomorrow, why do you fear? Anyway, if you do small also you can fail, you do large also you can fail, you don't try also you can fail, so why should you worry about it? Let's do it. When we do it, let's do it bigger. So அப்படின்ற அந்த ஒரு that was a little bit of a, what do you say, understanding about ourselves and losing the fear, and that helped in trying a lot of things. Okay, so it's actually an enlightenment தான் சொல்வேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதப்போ எதுக்கு பயப்படணுன்றது. With that courage you just left right நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணீங்க. So in this journey, இது how long has it been business பண்ணிட்டு இருக்கிற journey? So it's been now close to 15 years. So 15 years of a solid time spanல வந்து நிறைய learning, நிறைய unlearning இருக்கும். What is one thing that you've learned down the lane and you stick to it firmly as of now as a businessman? See, there are quite a few things. Okay, so one of the things, like whatever we spoke, we can't have fear, right? So idhula vandu one of the very successful entrepreneurs used to say, Arun, நீ என்னைக்கு பயந்தியோ அன்னையோட உன்னோட growth நின்று போயிடுச்சு, you will start dying. So you cannot have fear. Okay, that is one of the biggest learning, right? Second thing is, lot of people we say, but we have a different understanding. Change is the only thing which is permanent. So so that is like even in the 96 அந்த இது போடையில வந்து it has a lot of resonance for me, because when we accept change is the only thing permanent நேல வந்துட்டு we will be able to adapt. See, today we are in a AI world. So நாளைக்கு எப்படி என்ன இருக்க போகுதுன்றது தெரியாது. So we have to only adapt, ரைட்? ஸோ எல்லாரோட வாய்ஸ் மாதிரியும் ஏஐ பேசுது, எல்லார் மாதிரியும் ஆக்ஷன் பண்ணுது, டாம் க்ரூஸே ரெப்ளிகேட் பண்ணுது. ஸோ அப்போ நம்மளாம் என்ன பண்ண போகிறோன்றது தெரியல, ரைட்? ஸோ பட் வென் வி ஆர் ரெடி டு அடாப்ட் அண்ட் வி நோ சேஞ்ச் இஸ் அ பெர்மனன்ட் திங், வி வில் அடாப்ட் அண்ட் வி வில் பி டாப் ஆஃப் இட். ஸோ லைக் திஸ், தீஸ் ஆர் ஃபியூ ஆஃப் த, ஐ ஆல்வேஸ் பிலீவ் லேர்னிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, அந்த குட்டி குட்டியாக இருக்க விஷயம் தான் லைஃப்பை வந்து மாற்றும். ஒரு பெரிய லேர்னிங்கிறது இட் வில் பிகம் அ ஸ்கில், இட் வில் பிகம் எப்படி சொல்கிறது, ஒரு அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஆகிடுமே தவிர்த்து நம்ம சின்ன சின்ன விஷயம் தான் லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். The small things matter the most, இல்லை? ஓகே ஓகே. இந்த விஷயம் வந்து நான் பண்ணவே மாட்டேன், இதெல்லாம் நான் வந்து நிறைய அடிபட்டு இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்ட் நோஸ் அப்படின்னு என்னோட லிஸ்ட்டில் இருக்குது. இந்த ஃபீல்ட் ஆஃப் பிஸ்னஸ் வாட் எவர் இட் மேபி, இதாக இருக்கலாம், ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பிஸ்னஸ்னு வந்துட்டா தீஸ் ஆர் பேசிக் நோஸ் அப்படின்னா அருண் சாருக்கு என்னவாக இருக்கும்? எல்லாருக்குமே இருக்க வேண்டியது வந்துட்டு ஃபினான்ஷியல் டிசிப்ளின், ரைட்? ஸோ எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட்டில் வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேலஞ்சஸ், இந்த ப்ராஜெக்டில் வர பணம் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் வர பணத்தை எடுத்து இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ வாட் எவர் செட் அண்ட் டன், there'll be some amount of movement which will be there. Okay, we cannot say there is a zero movement, but there is a discipline in that movement. So in the financial discipline in a business is going to be extremely important for anybody, right? So I think that is one thing which is a strict no. If you don't have a financial discipline, there is no point in doing a business. Second thing is, if a business is not going to create an impact or something which ipa namma illana அந்த பிஸ்னஸ்க்கு என்ன நடக்க போகுது. ஸோ இஃப் தெர் இஸ் சம்திங் விச் இஸ் வி ஆர் நாட் இம்பார்ட்டன்ட், வி ஆர் நாட் கோயிங் டு டூ அ சேஞ்ச், லெட்ஸ் நாட் டூ இட். ஸோ இப்போ வி டூ சீனியர் லிவிங் ஆல்சோ, ரைட்? சீனியர் லிவிங் பண்ணையில் ஆர் என்டையர் இன்டென்ஷன் இஸ் ஹவ் ஆம் ஐ கோயிங் டு டிஃபரன்ஷியேட் த சீனியர் லிவிங் சர்வீசஸ். இட் cannot be only about how much money I make. So today when we talk about the Taj residences or other luxury residences, we look at it, how is this luxury different from rest of the people? So what is that we are doing for the industry which is different from others? So அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் இல்லாத ப்ராடக்ட் வந்துட்டு we don't do. ஓகே, ஸ்டாண்ட் அப்பார்ட்டாக இருக்கணும் எது பண்ணாலுமே அப்படின்றது. So there should be a mark which we leave in that. ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இப்போ வந்து தாஜ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். இந்த பிளேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இனிஷியல் ஒரு க்யூவாக இருந்தது. ஒரு லேண்ட், ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது, அதை எந்த பெனிஃபிஷியல் வேல அதை நம்ம மாற்றலாம் அப்படின்ட்டு எத்தனையோ பேர் எத்தனையோ ஐடியாஸ் சொல்லியிருக்காங்க. பட் ஃபைனலி யோர் ப்ராஜெக்ட் வாஸ் அப்ரூவ்ட். இந்த மாதிரி ஒரு தாஜோட ஒரு பிராண்டட் கம்யூனிட்டியோட பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபார் யூ டு ஹேவ் தேட் ஐடியா, இந்த மாதிரி ஒன்று பண்ணவே இல்லை தாஜ் இது வரைக்கும் வந்து தேவ் நாட் கம் அப் வித் சம்திங் லைக் திஸ் அப்படின்றப்போ, வாட் இனிஷியலி மேட் யூ திங்க் திஸ் ஷுட் பி ரைட் ஆர் ஃபிட் இன் இந்த ஸ்பேஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? See, anything in life, right, it is about we create a hypothesis. So hypothesis na
ஒரு இமேஜினரி சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ஓகே, எல்லா காமன் பீப்புளுக்கு புரிகிற மாதிரி அதை கொண்டு போய் நம்ம வேலிடேட் பண்ணுவோம். வேலிடேட் பண்ணையில் மார்க்கெட் வில் கிவ் அ ஃபீட்பேக். அந்த ஃபீட்பேக் எடுத்துகிட்டு வந்து திருப்பி நம்ம கரெக்ட் பண்ணுவோம், திருப்பியும் போவோம். ஓகே, ஸோ இது வந்து தாஜா உருவால. ஓகே, இட் ஸ்டார்டட் அஸ் அ பிராண்டட் ரெசிடென்ஸ். ஸோ ஒரு பிராண்டட் ரெசிடென்ஸ் பண்ணலான்னு அது எப்படி பண்ணலான்றதுக்கு ஒரு ஹைப்போதசிஸ் க்ரியேட் பண்ணோம். அந்த ஹைப்போதசிஸை போய் டெஸ்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் இருந்ததே வேறு. ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் இருந்தது வந்துட்டு இது வந்து ஒரு விவாந்தா லெவலில் ஒரு ஹோட்டல் பண்ணலாம். ஸோ அதோடு வந்துட்டு ஒரு 300-350 கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி சிங்கிள் பெட்ரூம்ஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹைப்போதசிஸ் விச் வி கிரியேட்டட். ரைட், தென் வித் திஸ் ஹைப்போதசிஸ் வி வென்ட் டு த மார்க்கெட், வி லேர்ன் ஃப்ரம் த மார்க்கெட். ஓகே, நெல்சன் மாணிக்கம் ரோடில் இருக்குது. நெல்சன் மாணிக்கம் ரோடில் இருக்க இடம் வந்துட்டு நெல்சன் மாணிக்கம் ரோடு இஸ் நாட் அ லக்ஸரி பிளேஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த கீ things in business is we should accept our strength and weaknesses. So நம்மளோட லொகேஷன் நெல்சன் மாணிக்கம் ரோட்னா அதோட வீக்னஸ் என்ன, இட்ஸ் நாட் அ லக்ஸரி பிளேஸ். அதோட ஸ்ட்ரென்த் என்ன, இட் இஸ் இன் த சென்டர் ஆஃப் த சிட்டி. ஸோ ஓகே, இதான் ஸ்ட்ரென்த்து, இதான் வீக்னஸ். ஸோ ஹவு டு ஐ ப்ளே ஆன் த ஸ்ட்ரென்த் அண்ட் ரிமூவ் த வீக்னஸ்? ஸோ இப்போ இதை அட்ரஸாக மாற்றணும்னா ஐ ஷுட் ஹாவ் அ பிராண்ட் விச் வில் ஓவர் பவர் நெல்சன் மாணிக்கம் ரோட். ஸோ இன்றைக்கி வந்து தாஜ் கோரமண்டல் எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியாது, தாஜ் கோரமண்டல் ரோடுன்னு தான் சொல்லுவாங்க. ரைட், எம்ஆர்சி நகரில் லீலா பேலஸ் எந்த ரோட்டில் இருக்குன்னு தெரியாது, லீலா பேலஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எத்தனை பேருக்கு லீலா பேலஸ் ரோடு பேர் தெரியும்னு கேட்டிங்கன்னா 95% ஆஃப் த பீப்புள் பேருக்கு தெரியாது. ரைட், ஸோ அப்போ நான் அந்த மாதிரி ஒரு பிராண்டை கொண்டு வந்தால் தான் நெல்சன் மாணிக்கம் ரோட ஓவர் பவர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வேர் த தாட் ஆஃப் கோயிங் டுவர்ட்ஸ் தாஜ் ஆர் JW மேரிட் இதெல்லாம் வந்தது. தென் always Taj is a nostalgic and preferred partner. So we had an opportunity with JW, but we preferred Taj as a partner, and luckily Taj believed we are a good partner and we were able to join hands. ஸோ இப்போ நீங்கள் பேசுகையிலே சொன்னீங்க இனிஷியலாக பிளான் வேறு வந்தது, ஃபைனலி வி லேண்டட் அப் வித் சம்திங் எல்ஸ். ஸோ இந்த பிஸ்னஸ்லேயுமே எப்போவுமே வந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி இருக்கும், எண்ட் ஆகிறப்போ அது வேற ஒரு ரிசல்ட்டில் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் தெர் ஆர் பாசிட்டிவ் வேஸ் ஆஃப் இட் ஹேப்பனிங், சம்டைம்ஸ் இட் டசன்ட் ஹேப்பன் த வே தட் வி எக்ஸ்பெக்ட். அந்த டிப் இருக்கிறப்போ அது எப்படி டேக்கிள் பண்ணி போகிறது? சி லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இப்போ தமிழ்நாடு ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் ப்ராமிசிங் பிளேஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் டு க்ரோ அப். ஸோ அப்படி இருக்கையில் நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ராப்பர் இப்படி தான் இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இது இல்லை. ஸோ பர்சன் லைக் யூ ஹூ ஸ்டார்டட் ஆஃப் சம்திங் ஆஃப் யுவர் ஓன் அண்ட் இன்றைக்கி இந்த இடத்துல அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ யூ வில் நோ இட் பெட்டர். ஒரு டிப் இருக்கிறப்போ இல்லை நினச்சபடி நடக்காதப்போ அதை எப்படி சேனல் பண்ணி திருப்பியும் வந்து அந்த பாத் கொண்டு வருது? எவ்ரிபடிஸ் லைஃப் இஸ் தேர் பர்சனல் லேர்னிங். ஓகே, திஸ் இஸ் ஒன் திங் விச் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணையிலே வந்துட்டு வி வில் பி ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட். ஓகே, இந்த பர்சனல் லேர்னிங்கில் என்னென்னா என்னோட கோல் போஸ்ட்டை நான் வந்து மாற்றிட்டே இருக்க முடியாது. தெர் வில் பி சேஞ்சஸ் இன் த வே I have to reach the goal post. Okay, so இப்போ நாங்கள் இந்த இடத்துல பிராண்டட் ரெசிடென்ஸ் பண்ணுன்றது கோல் போஸ்ட். அந்த பிராண்டட் ரெசிடென்ஸில் ப்ராடக்ட்டை எப்படி ஷேப் அப் பண்ணுன்றது எவ்ரி இம்ப்ரூவ்மெண்ட் ஐ பிரிங் ஐ எம் கோயிங் டு கிவ் அ பெட்டர்மெண்ட் டு த பீப்புள் who are going to live there. ஸோ நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரைட்டு, எங்களோட இதில் வந்து டிஎன்ஏல வந்து we call it as a tinkerer mindset. Okay, so a tinkerer will keep on improving, will never be satisfied with something, but that is not changing the goal post. Okay, so நிறைய பேர் என்னன்னா இந்த ரெண்டுக்கும் இருக்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. whether am I a tinkerer who is improving or I am completely இந்த இடத்துக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த டைரக்ஷன் போகிறேன் நான். ஏன்னா நான் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணல என்ன ஆகும்னா நான் திருப்பியும் போகிறதுக்கு வந்துட்டு I lose lot of effort and lot of money and I feel I'm a failure. So when I keep on improving, it's only effectively will see the result. So this is what I would say. நம்ம வந்து ரெடியாக இருக்கணும், லேர்னிங்க்கு அப் அண்ட் டவுனுக்கு ரெடியாக இருக்கணும், அதே நேரத்தில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். We shouldn't be satisfied with what we are doing. Okay, that's a very nice thing that you said. இப்போ business அப்படின்னு பார்க்குறப்போ predominantly it is like a generational wealth that is being passed on. So ஒரு ஸ்டாண்டலோனாக ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணி அந்த ஜென்ரேஷனில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது வந்து வெரி ஃபியூ கேசஸ் we see. You're one of them. ஸோ உங்களை மாதிரி ஆட்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, ஃபேமிலி பேக்ரவுண்டே இல்லை, ஆனால் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்குது, அதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா எந்த விஷயங்கள்லாம் இருந்தால் வாட் attributes should they hold in order to be successful? Generally my normal இது என்னன்னா people talk about hard work and smart work. Okay, so எல்லா இடத்துலையும் அட்வைஸ் என்ன, do smart workனா. But when you are starting from the scratch, your hard work only allows you to do smart work. Okay, so how many people are ready to burn the midnight oil and put the hard work? So generally learningல பார்க்கையில வந்துட்டு நான் வந்து சில பேர் வந்து 2 மாதத்தில் கற்றுக்கிட்டாங்கன்னு, சில பேர் 6 மாதத்தில் கற்றுக்கிட்டாங்க, சில பேர் 2 வருஷத்தில் கற்றுக்கிட்டாங்க. மெயினாக டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 2 மாதத்தில் கற்றுக்கிட்டவன் 24/7 அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுட்டு அதை வந்து ஒரு தவம் மாதிரி பண்ணியிருப்பான்.
So the learning is much higher when you are ready to burn the midnight oil and when you are ready to commit yourself. So most of the cases நான் அப்சர்வ் பண்ணது வந்துட்டு அந்த கமிட்மெண்ட் டு ஒன் சிங்கிள் திங் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு இருக்காது. ஸோ அந்த எஃபர்ட் போட மாட்டாங்க. எவ்ரிபடி வில், பிகாஸ் தி இன்டெலிஜென்ட் பீப்புள் ஒன்லி வாண்ட் டு ஸ்டார்ட் பிஸ்னஸ். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இன்டெலிஜென்ட், ஸோ அப்போ நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் போதும். அந்த பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அந்த ஸ்மார்ட் ஒர்க் வருன்றவங்க எல்லாருமே வந்து தே ஹவ் டேஸ்டட் சக்ஸஸ் இன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஓகே, ஐ வுடன்ட் சே லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சக்ஸஸ்ஃபுல். நான் வந்து கொஞ்சம் பேர் தான் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில். பட் த லெவல் ஆஃப் சக்ஸஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் இதில் மெயின் ப்ராப்ளம் நான் ஆல்வேஸ் வாட் ஐ நோட்டஸ் இஸ், இன்னைக்கு இந்தியாவில் வந்து தமிழ்நாடு தான் ஒன் ஆஃப் த டாப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க டாப் பிராண்ட்ஸ் எத்தனை? ஓகே, விரல் விட்டு என்னன்னா நம்ம விரலை கூட தாண்டாது, ரைட்? அதே இது ஒரு பாம்பேயோ ஒரு பெங்களூரில் போனோன்னா அவ்வளோ டாப் பிராண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் என்னென்னா எனக்கு இதுவே போதுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒருத்தங்க வந்து ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டாங்கன்னா ஐயோ 10 கோடி ரூபா சம்பாரிச்சாச்சு போதும், 20 கோடி சம்பாரிச்சாச்சு போதும். See, it is not about money, ரைட்? வாட் டு வி கிரியேட் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்? நம்ம எவ்வளோ வந்துட்டு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கும். ஓகே, ஸோ வெறும் பணம் மட்டும் போதுன்னா ஒருத்தங்களுக்கு 5 கோடி 10 கோடி 20 கோடி மேலே பணம் தேவையில்லை. ஸோ நிறைய தமிழ்நாட்டை வந்து இந்த எஸ்எம்இஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா தே ஆல் ரீச் தட் ஸ்டேஜ். அந்த 5 கோடி 10 கோடி 20 கோடி 50 கோடி சேச்சுரேஷன், இட்ஸ் சேச்சுரேஷன் அட் அ மென்டல் லெவல், ரைட்? எனக்கு இது போகிறோம், ரைட்? எனக்கு இந்த பணம் இருக்குது, ஐ வில் ஸ்பெண்ட் டைம் ஹாப்பிலி, ரைட்? பட் வி ஆர் நாட் கிரியேட்டிங் பிராண்ட்ஸ், we are not leaving the legacy behind, right? ஏன்னா ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்ன்றது 3வது ஜென்ரேஷனுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகிறது கஷ்டம். எஸ். ஓகே, when you create a brand it can grow longer. ஸோ இப்போ வந்து வாட் இஸ் த வே டு சக்ஸஸ் அப்படின்னு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன்ட்டு கேட்குற மாதிரியே ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ, what do you think is one mistake that you did in this course of time which you think இது மட்டும் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு சொல்லணும்னா என்னவா இருக்கும்? ஒரு மிஸ்டேக் கிடையாது, 500 மிஸ்டேக்கு மேலே பண்ணியிருக்கு. அண்ட் எவ்ரிடே வி டூ மிஸ்டேக்ஸ். ஸோ ஐ வுட் சே அதர் வே அரவுண்ட், ரைட்? சக்ஸஸ் இஸ் ஆக்சுவலி ஷாபி. ஸோ கீப் டூயிங் மோர் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ ஃபெயில் ஃபாஸ்ட், ஃபெயில் டிஃப்ரெண்ட்லி. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஃபெயில் ஆகி திருப்பியும் வந்து எழுந்து திருப்பியும் ட்ரை பண்ணி திருப்பி ஃபெயில் ஆகிறீங்களோ, ஏன்னா ஒரு ஃபெயிலியரும் ஒரு ரூட்டை கற்றுக்கிறீங்க, இந்த பக்கம்லாம் போகக்கூடாதுன்னு. ஸோ நம்ம ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு பார்க்கறது தான் வந்து ஃபெயிலியருக்கு உண்டான ப்ரைமரி ரீசனே. பிகாஸ் யூ லிவ் இன் ஃபியர். ஸோ வென்எவர் வி லிவ் இன் ஃபியர் வி டோன்ட் லிவ் இன் திஸ் மொமெண்ட். ஏன்னா நம்ம வந்து ஃபியரில் இருக்கையில் ஃப்யூச்சரில் இருக்கும். ஸோ அப்போ இந்த நிமிஷத்தில் இருக்க மாட்டோம். வி டோன்ட் ஹாவ் த கிளாரிட்டி டு see things around us. So when we don't have the fear of failure, we live today. So we live in this moment, we take faster decisions. So failure is okay, it's a learning. Failure is not wrong. ஸோ நீங்கள் குளோபலி போனீங்கன்னா ஃபெயிலியரை வந்துட்டு இங்கே வந்து ஒரு பரம்வீர் சக்கர் மாதிரி குத்திட்டு சுற்றுவாங்க. நான் இத்தனை ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர் ஆகிட்டேன், இத்தனை இது ஃபெயிலியர் ஆகிட்டேன். நம்ம இந்தியாவில் தான் ஃபெயிலியர் இஸ் பீன் ட்ரீட்டட் லோலி, ரைட்? நீ எப்படி ஃபெயிலியர் ஆகலான்னு வந்து ரொம்ப கீழே பார்க்குறது வந்து இந்தியாவில் தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நல்லா லேர்ன் பண்ணியிருக்கீங்க பை திஸ் 15 years ஜேர்னியில். How is your personal life? Like எப்போவுமே அந்த ஒர்க் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்களா? ரொம்ப target oriented and goal oriented, or how is your personal life otherwise? See, I'm more a free will. Okay, so I like to work, I work. If I don't like to work, I don't work. ஸோ இது வந்து வேலை பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஜென்ரலி ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கவங்களுக்கு இப்போ ஃபோக்கஸ் எப்படின்னா இட் இஸ் டைம் டிபெண்ட், ரைட்? இப்போ நான் ஒரு மிஷன் எடுத்திருக்கேன், அந்த மிஷன் 2 மாதம்னா அந்த 2 மாதம் வந்துட்டு we will not give importance to family, we will not give importance to personal things. இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் ஓடிட்டு இருக்க மாதிரி இந்த 4 burner தியரி, ரைட்? ஸோ ஆல்வேஸ் யூ கீப் 1 burner ஆஃப் அண்ட் தட் இஸ் ஹவு லைஃப் இஸ், ரைட்? பேலன்சிங் ஆஃப் லைஃப்னு சொல்லல. பீப்புள் டாக் அபவுட் பேலன்சிங்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இருக்குன்னா நீ 2 மணி நேரம் விளையாட கொடுக்கணும், 2 மணி நேரம். தட் இஸ் நாட் ஹவு பேலன்சிங் ஒர்க்ஸ். பேலன்சிங் ஒர்க் இஸ் நான் 2 மாதம் என் கரியருக்கு கொடுக்குறேன், 3 மாதம் என் கரியருக்கு கொடுக்குறேன், 3 வருஷம் என் கரியருக்கு கொடுக்குறேன்னா 3 வருஷம் நான் கரியருக்கு கொடுக்குறேன், ரைட்? அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இல்லை, எனக்கு ஃபேமிலிக்கு வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நான் ஒரு 3 மாதம் நான் கம்ப்ளீட்லி ஐம் ஃப்ரீ, ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் தட். ஐ வாண்ட் டு புல் பேக் மை ஹெல்த், மை ஹெல்த் இஸ் கெட்டிங் டிட்டோரியேட்டட், ஸோ ஐ வில் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் ஹெல்த், ரைட்? ஸோ the balancing is being cautious about what is happening around us, right? We should know what is the environment, what is our body is saying, what is our people around us saying. That cautiousness is balance. So then we know when to pull back, when to leave and other things, right? So I always believe balance is there. Also another important thing is mental health. இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கிற குழந்தையிலேருந்து பெரிய பெரிய ஓனர்ஸ் பிஸ்னஸ்மேனுக்கு எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ உங்களோட ஃபீல்டில் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் ஹை லோ அண்ட் திஸ்
நிறைய விஷயங்கள் இன் பிட்வீன் இருக்குது அப்படின்றப்போ how is your mental health and how do you take care of it? See, I take care of it very spiritually. Okay, so என்னோட மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா see your highs and lows are a result of how you see things, right? If you see it as success and failure, you will feel high and low. If you see it as learning, you always see what is a new learning in life, right? You don't see it as a success and failure, so it doesn't hurt your mental health at all, right? And second thing is also about your fear of the future and regret of the past. Okay, so if you don't regret something, whatever you did, okay, I did it because I have to do it at that point in time, and you don't have the fear, your mental health doesn't get impacted so much. Okay, so if I'm able to, இது சொல்றது easy, how do you accept it and internalize it makes a lot of difference. So one of the things people always come and advise, you look tired, you're doing so many things, உனக்கு வந்துட்டு இது வந்துட போகுது, ஸ்ட்ரெஸ் வந்துட போகுது, இதுவாகிட போகுதுன்னு. So I'm now 44 and I don't have BP, I don't have sugar, okay, I don't do any exercise. It mental health is about how happily you are doing things. Are you forced to do what you are doing, or you are doing because you are interested in, ரைட்? எனக்கு வந்து என்னோட ப்ரெஷராக நான் இந்த வாட்டி வந்துட்டு இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்கணுன்றது இல்லை, நான் இதை டெலிவர் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கா, ஐ எம் கிரியேட்டிங் திஸ். ஸோ மேன்ஸ் பேபி இஸ் வாட் ஹி கிரியேட்ஸ், ரைட்? ஸோ இஸ் இட் யூ டூயிங் இட் ஃபார் கிரியேஷன், ஆர் யூ டூயிங் இட் ஃபார் த ப்ரெஷர் ஆஃப் டெலிவரிங் சம்திங்? ஸோ தட் இஸ் வேர் த மென்டல் ஹெல்த் கெட்ஸ் இம்பேக்டட் ஆல்சோ. பேசிக்லி ப்ரெஷர் ஒரு டார்கெட் லைன் இல்லாமல் ஒர்க் வித் யர் ஹார்ட் அண்ட் பேஷன் போட்டு பண்ணிங்கன்னா இட் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்றீங்க. ஸோ அனதர் இப்போ தாஜ் எப்படி பிராண்டட் ரெசிடென்சி வந்து ஒரு பெரிய டாக்கை போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் 65% ஆஃப் த திங் இஸ் சோல்ட் அவுட் அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி சிமிலர் பிராண்டட் ப்ராப்பர்ட்டி இஸ் இன் ECRல நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? கேன் யூ ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் தட்? See, this would be one of the most interesting project in Chennai. ஏன்னா we are bringing multiple elements, layering it together and making it work in a one single place. So we call it as a one side as a earth and a forest side. So ECRல we are creating various contours, we are completely greening it, and it's a very very low density development. 32 ஏக்கர்ல 300 வீடு தான் இருக்கு, and we are having a 5-star hotel which we have signed with Taj, and we are working with the international brand which is going to come as a branded residence. So this will be a 3.5 acre deep blue lagoon beach, which is what you see in Dubai and Indonesia and other places, and it has a half acre beach where the sands are all imported from Australia, and 65,000-70,000 square foot clubhouse. It's extremely aspirational for Chennai, and luckily like how Taj நடந்தப்போ வந்துட்டு lot of people were saying it is not possible எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. Now 65 is a old data. I think we should be close to 70% now in this month sales together, close to 68-69. So the sales and whatever the price point we are achieving is people are seeing value for money. People understand this product will only keep growing in value, right? Similarly, we are seeing value for money in our ECR property also. As of yesterday, in our phase 1 and 2, we have sold 40% of the inventory within 4 months. You've not in proper announce கூட பண்ணல நீங்க இன்னும் இல்லையா? Phase 1 and 2 we have done one announcement. Okay. So not a major push, but we have done one announcement. People who come and see, I would also like to invite you and see the experience center and see the villas. It's come out beautifully well. It is one of the kind in Chennai. So one of the kind na, or developer will not take so much of effort to do it. So our woodworks are woodworks. ஸோ ஒரு விண்டோலேருந்து ஒரு பால்கனிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு தேர் ஆர் ஸோ மச் ஆஃப் வுட் ஒர்க்ஸ் அண்ட் டீட்டெயிலிங் விச் வி ஹவ் டன். ஸோ கீழே லே பண்ண ஸ்டோன் நேச்சுரல் ஸ்டோன்னா நேச்சுரல் ஸ்டோன். நீங்கள் வந்து ஒரு பிரிக் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அது பிரிக் டைல்ஸ் கிடையாது, பிரிக். இட்ஸ் எக்ஸ்போஸ் பிரிக் ஒர்க். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமும் அதில் வந்துட்டு வி டுக் கேர் அண்ட் வி டெவலப்ட் இட், விச் ஜென்ரலி a developer will not put so much of effort because it takes lot of time to create it. So design table la mattum that project was sitting for 2 years to create. So which is lot of effort, but when it becomes live, right, we feel very very happy, and people whoever have come and seen it, they have been extremely happy about it. So that is something which gives us happiness. So across from bureaucrats to celebrities who have seen the project, they call us and say the project is phenomenal. So that is something gives lot of happiness for us. இப்போ ஸ்டார்ட் அப் அப்படின்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறப்போ what are the major points that they should actually have in mind while doing a startup? ஏன்னா halfway down the lane they come back, withdraw out of it. எல்லா ஸ்டார்ட் அப் சக்சீட் ஆகுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ வாட் ஷுட் பி த
point of concern for every startup? See, when they sit in the drawing table itself, first concern வந்துட்டு people think idea is everything. Okay, ஆனால் idea arises parallelly to multiple people at the same point in time. So value for the idea is less than 5% or even lesser than that. Okay, so but இந்த ஸ்டார்ட் அப் என்வாயர்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஐடியாவுக்கு தான் வந்து நிறைய வேல்யூவேஷன் கொடுக்குறாங்க. ரைட், இட் இஸ் அபவுட் எக்ஸிக்யூஷன். செகண்ட் திங் வந்துட்டு வென் ஐம் கெட்டிங் இன் டு பிளானிங் ஸ்டேஜில் வந்துட்டு ஆல்வேஸ் டாக் அபவுட் என்னோட டோட்டல் க்ரௌட் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, இதில் எனக்கு 1% வந்தால் போதும், 2% வந்தால் போதும்னு. ஸோ ஜென்ரலி அந்த க்ரௌட் வாட் எவர் வி ஆர் டாக்கிங் அபவுட் ரியலி இஸ் நாட் your target audience or your archetypes. So அந்த archetypes எடுத்து மேப் அவுட் பண்ணாங்கன்னா it will be much much lesser. So majority of the time என்ன தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க, தமிழ் பேசுகிறவங்க 1% இருந்தால் கூட வந்து போகிறோம். ரைட், பட் அந்த 1% இருக்கவங்களில் வந்து எத்தனை பேர் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் போடுறதுக்கு, எத்தனை பேர் யூபிஐ வச்சுருக்காங்க, இந்த கணக்கெல்லாம் எடுத்தோன்னா அந்த 8 கோடி பேர் வந்து சடனாக வந்துட்டு லட்சத்தில் வந்து நிற்கும். ரைட், ஸோ we don't look at that actual landscape, but we look at the larger landscape and say எனக்கு 1% வந்தால் போதும், 2% வந்தால் போதும்னா. தேர்ட் திங், இந்த டெக்னாலஜிக்கல் ஸ்டார்ட் அப்பில் வந்துட்டு the cost of distribution is something lot of people don't calculate. Okay, so when we don't calculate cost of distribution, it eats you alive. So இப்போ நாங்கள் ஒன் ஆஃப் த இன்குபேட்டட் ஸ்டார்ட் அப் வந்துட்டு மேஜிக் தமிழ்னு வந்துட்டு we have incubated a startup. So initially itself we said how much ever time it goes we will take a organic route. இப்போ ஒரு 2 years, 2.5 years, we have reached only around 55,000 to 60,000 downloads. But enna our cost of distribution is very very low. Okay. So adinala we are not burning cash. So when we don't burn cash and when we stay in for more time, okay, every business success happens after 3 years to 5 years, leaving certain very miraculous business. So அந்த 5 வருஷத்துக்கு உயிரோட இருக்கணும். அதுக்கு வந்து we shouldn't burn cash. Okay. So a lot of places where people take money, burn cash, and then there won't be any cash and it will be a burnout, right? So அந்த burnout இல்லாம பண்ணணும். So internationally there are startups which people can keep burning. India, something like a Flipkart or a Swiggy use that methodology. But those are less than 0.01% of the startup. So balance irka startup have to balance themselves and they shouldn't take into a burning route. And especially in Tamil Nadu, you won't get so many investors who are ready to burn money. So that understanding is also required from where we are starting, how we are starting rather. So these are few things, and understanding scaling is a different thing, and important, everybody talks about having a co-founder. Ama. So partner, ama. Partner and co-founder, right? So that is extremely important. But especially whatever I have seen in Tamil Nadu scenario la and the right co-founder and right partner இருக்கவங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. So these are a few generic points which has to be focused. இப்போ பூட்ஸ்ட்ராப்ல சில பேர் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, மொத்தமாக நீங்கள் பர்னிங் ஆஃப் கேஷ்ன்றப்போ இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொன்னீங்க, பட் அவங்களோட மொத்த காசையும் போட்டு பண்ணுறப்போ அது எவ்வளோ அட்வைஸ் பண்ணுவீங்க டு லைக் கோ கெட் நிறைய டெட்லாம் எடுத்து மொத்தமாக எல்லாத்தையும் அதில் போட்டு பண்ணுறதுக்கான? It is fully based on conviction. Okay, so if there is a conviction and they have a plan, it is always going all in as a solution. Adhaadu they say, right, if you want to cross the river it's better to burn the boat there, then only you will establish, right? So illana neenga vandu if you don't burn the boat, what happens is we always think na thirupi poidlam velaki. So even when I was working abroad and when I decided to come back, we said we will basically resign and we will not give the proper notice period. So திருப்பி வேலைக்கு போகிறதுக்கு ஆப்ஷனே இருக்கக்கூடாது. ஸோ இல்லைனா எனிவே you have been in a very high paid job, next month போய் நின்னா வேலை கிடச்சிரும். ஸோ ஆல்வேஸ் you will be having a backup plan. ஸோ பேக்கப் பிளான் இருக்கையில் நம்ம வந்துட்டு த்ரூ ஆக மாட்டோம். ஆனால் at the same time it should be with the proper planning. ரைட், இது எனக்கு தெரியும், இந்த ஸ்டெப் நடக்கும், இது ஃபெயிலியர் ஆனாலும் என்னால் நிற்க முடியணும், அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸோ மென்டலி தே ஷுட் பி ஸ்ட்ராங் எனஃப் டு ஃபேஸ் தட் சிச்சுவேஷன், பிகாஸ் நீங்கள் எல்லா லோன் எடுக்கல தேர் வில் பி லாட் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ். ஸோ அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஹாவ் டு கோ த்ரூ த ஹார்ட்ஷிப் வித்வுட் தட் தே கேனாட். ஸோ அந்த டஃபஸ்ட் சீல தான் அந்த ஒரு பெஸ்ட் சேலர் வந்து இருப்பாங்கன்ற மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக வி ஆல்சோ ஹர்ட் தட் யூ ஆர் இன்டு ப்ரொடக்ஷன், you wanted to do experiment something in films அப்படின்னு சொல்லிட்டு. Where did this interest come from and what are you attempting to? See, actually வந்துட்டு we have produced 100+ hours of content even in our previous startup. So we were running a TV channel for colleges.
So where we are reaching out to rural colleges and giving very social learning contents like how do I take a passport, what will be my first day of work, how do we prepare my resumes in the and this I'm talking about like the 𝐷𝐸 2011 we did, right? So we produce 100+ hours of content. So content production is very very close to my heart. So அப்படி இருக்கையில் வந்து 2 நீட் வந்தது. ஒன்று வந்துட்டு எங்களோட சீனியர் லிவிங் இதை வந்துட்டு we want to popularize. So how do I popularize senior living? We said if I'm able to do a sitcom, நம்ம தமிழில் ரமணி வைஸ் ரமணி மாதிரியோ இல்லை இங்கிலீஷில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியோ ஒரு சிட்காம் பண்ணோன்னா பீப்புள் வில் பி ஏபிள் டு ரிலேட் டு அ சீனியர் லிவிங்னா. ஸோ அப்போ அந்த சீனியர் லிவிங்கில் கம்யூனிட்டியில் நடக்கிற மாதிரி we are writing a script which instead of doing a large time sitcom we are doing a micro drama. So ஒரு 70 episodes we are constituting a director and other people to do it. So this is to bring senior living to mainstream. Okay. So only way to bring something to mainstream is get acceptance of people. So only way to get acceptance of people is art. So art is the best way to do it. So adinala we are doing it. That is directly related to our business. So instead of spending on advertisement, we are spending on content creation which will go viral, right? So second thing is idu panniterikela vandittu this AI and everything came in. We said why don't we start creating nammaloda historical stories like Mahabharatam, Ramayanam idella vandittu how do we create it to the Gen Z kids and the latest kids, how do we make it into a micro drama? So that is some trial and error is going on. First episode we have started seeing the scripts and we are reviewing it. So that we want to do it as a micro drama where the new age kids can consume it very easily. But it's very interesting that how you chose or a new project which actually benefits your existing one. இல்லையா? அது நீங்கள் சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்க்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி ஒன்று பண்ணால் அதுவும் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் அண்ட் இட் வில் காம்ப்ளிமெண்ட் யூ த ஒன் தட் யூ ஹேவிங். ஸோ இட்ஸ் வைஸ். So no, everything is not to burn cash because we are bootstrapped. So advertisement பண்ணா டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு காசு கொடுக்கணும், மைக்ரோ ட்ராமா பண்ணால் நம்ம காசு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டான விஷயங்கள் கண்டுபிடிச்சி மெதுவாக பண்ணால் ஐ திங்க் யூல் பிகம் சம் ஓரளவுக்கு குட் அட் வாட் ஆர் டூயிங். யா, ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிற போதே அந்த ஒவ்வொரு மைன்யூட் விஷயங்களையும் வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக கேர் பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த ப்ராஜெக்டில் அப்படின்றது தான் தெரியுது. ஸோ பேசிக்லி திஸ் ஸ்பேஸ் சும்மா ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பீஸ் ஆஃப் லேண்டை எப்படி அப்ரிசியேட் ஆகிறதுக்கான வழிகளில் அதை வந்து யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்றது வந்து யூ ஆர் ஜஸ்ட் மேப்பிங் இட் அவுட் ரியலி வெல். ஸோ குடோஸ் டு யூ ஆன் தேட். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் ரொம்ப சாதாரணமாக சாந்தமாக பொறுமையாக உட்காந்து பதில் எல்லாம் சொல்கிறீங்க. வெரி வெரி நைஸ். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கான டிப்ஸ் ஜஸ்ட் லைக் தட் யூ செட் விச் ஆர் வெரி ஸ்மால், பட் அந்த ஸ்மால் விஷயங்களையும் நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது இட் வில் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் as you said. So thank you so much for your time. It was really nice speaking to you. There's a lot of learning and unlearning as well. நான் மைண்டில் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இது இப்படி இல்லை அப்படின்றதுக்கான கிளாரிட்டியும் கொடுத்தீங்க, இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்கான ஒரு தெளிவும் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot.